அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு. இன்னைக்கு புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை, அதன் கூடவே ஏகாதசியும் வருது. இது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் 11 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த புரட்டாசி சனிக்கிழமையுடன் கூடிய ஏகாதசி வரதுனால இது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த நாள். 11 ரூபாயை நம்ம எப்படி நம்மளுடைய வேண்டுதலுக்கு எழுதி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி காலை நேரத்தில் பூஜை செஞ்சுருக்கவங்க அப்படின்னா பூஜை செஞ்சு முடிச்சுட்டு மாலை 6 மணிக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் சந்தன பொட்டு வச்சுடுங்க. வச்சு ஒரு மணப்பலகை இருந்ததுன்னா மணப்பலகையின் மேலே ஒரு கோலம் போட்டு அதன் மேலே ஒரு துணி விரித்து பெருமாளோட படம் வச்சு 2 பக்கமும் 2 குத்து விளக்கு நெய்னால் ஊற்றி ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மாவிளக்கு தீபம் ஏற்றணும். மாவிளக்கை நீங்கள் மாவு பிசையும் பொழுது இளநீர் ஊற்றி பிசைகிறது ரொம்ப 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 கூடுதல் விசேஷம். அதிக பலனை இதுக்கு தரும். இளநீர் ஊற்றி எங்களால் பிசைய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரண தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நெய் விட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம முடிச்செல்லாம் போடுவோம் இல்லையா, நம்மளோட வேண்டுதலுக்காக காணிக்கை முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணி சதுர வடிவில் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அந்த சுத்தமான மஞ்சள் துணி எடுத்து அதன் மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு துளசி இலை வச்சு 11 ரூபாய், அதாவது 11 ரூபாய் 10 ரூபாய் நோட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா கிழியாத நோட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த 10 ரூபாய் நோட்டு கூட 1 ரூபாய் நாணயம், நல்ல நிலையில் இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயம் எடுத்துட்டு அதன் மேலே நீங்கள் பெருமாளுக்கு சாத்திருப்பீங்க இல்லையா, துளசி இல்லைனா பூ ஏதாவது சாத்திருப்பீங்கள்ல, அதை பெருமாளுக்கு போட்டதை நீங்கள் எடுத்து அந்த முடிச்சில் வச்சுட்டு ஒரு என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாளுக்குரிய மந்திரங்கள், அதாவது ஓம் பெருமாளை போற்றி வெங்கடாஜலபதி போற்றின்னு 108 முறை சொல்லி நீங்கள் பெருமாள் போற்றி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன விஷயம் என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் வெங்கடாஜலபதியை நீங்கள் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரில் பச்சை கலர் பேனால் எழுதிக்கோங்க. என்ன எழுதணும், இப்போ எனக்கு திருமணம் ஆகணும், இல்லை குழந்தைகள் நல்லா படிக்கணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த கம்பெனியில் எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கணும் அப்படின்னு எழுதி அந்த 11 ரூபாயை அந்த பேப்பரில் மடித்து ஒரு பச்சை கற்பூரம் அந்த பேப்பருக்குள்ளே வச்சு நீங்கள் அப்படியே அந்த துணியில் கட்டி பெருமாள் கிட்ட அப்படியே வச்சுடுங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த விஷயம் நடைபெறும். கிடைச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா முடிந்தால் திருப்பதிக்கு போய் அந்த 11 ரூபாயை உண்டியலில் போடுங்க. அதே போல் முதல் மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஒரு பகுதி எடுத்து நீங்கள் அந்த திருப்பதியோட உண்டியலில் போடுங்க. திருப்பதி போயிட்டு வந்தால் நிச்சயம் திருப்பம் கிடைக்கும். அதே போல் திருப்பதிக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஊரில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் நீங்கள் உண்டியில் செலுத்திட்டு வரலாம். இதே போல் திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு திருமணம் நடைபெறணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த தோஷங்கள்னால உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பேப்பரில் எழுதி அந்த 11 ரூபாய் வச்சு அதை கூட ஒரு பச்சை கற்பூரம் வச்சு அந்த மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் பெருமாள் படம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு வச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த காணிக்கை அந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு தூப ஆராதனை காமிச்சிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக கூடிய விரைவில் என்ன வேண்டுதல்னாலும் நடைபெறும். இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நிச்சய பலன் கிடைக்கும். இது நம்ம புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசியோடு வந்திருக்கிறதுனால இதை நீங்கள் செய்கிறது கூடுதல் விசேஷம். மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.